மாநகராட்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என வீரமுத்தரையர் சங்கம் மற்றும் தேசிய பாட்டாளி கட்சி நிறுவன தலைவர் கருப்பையா முத்தரையர் செய்தியாளர்களுக்கு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை திருவள்ளுவர் நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த வீரமுத்தரையர் சங்கம் மற்றும் தேசிய பாட்டாளி கட்சியின் நிறுவன தலைவர் கருப்பையா முத்தரையர் தங்களுடைய இனத்திற்கு என 10.50% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி அதிமுக ஆட்சியில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என திமுக உறுதியளித்ததாகவும், ஆனால் தற்பொழுது வரை தங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத காரணத்தினால் புதுக்கோட்டையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாகவும், இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் பங்கேற்று தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார் கருப்பையா முத்தரையர். ஆனால் அது நீதிமன்றம் தலையிட்டு வழங்கப்படவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசுக்கு நான் சார்ந்த என்னுடைய அமைப்பு எங்களுடைய சமுதாயம் கல்வி வேலைவாய்ப்பில பின்தங்கியதால் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு வருகின்ற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று எங்களுடைய அமைப்பின் சார்பாக கல்வி வேலைவாய்ப்பில் உள் இட ஒதுக்கீடு வழங்க புதுக்கோட்டை நகர பகுதியில் வளைய பேருந்து நிலையத்தில் அறவழி ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் இந்த செய்தியின் வாயிலாக அரசுக்கு நாம் என்ன, நம்மளுடைய பலம் என்ன என்பதனை புரிய வைப்பதற்காகவும், ஒட்டுமொத்த தமிழகத்தில் வாழக்கூடிய நம்முடைய முத்திரையர் சமுதாயம் நீங்கள் வருகின்ற 22ஆம் தேதி புதுக்கோட்டையை நோக்கி வர வேண்டும், நம்மளுடைய ஒற்றுமையை அங்கே நிலைநிறுத்தி நமக்கான உரிமைகளை பெறுவதற்கு இந்த அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி ஒற்றுமையுடன் நான் சார்ந்த வீரமுத்திரையர் சங்கம் தேசிய பாட்டாளி கட்சியின் சார்பாக இந்த அறிவித்த 22ஆம் தேதி நாம் ஒன்று கூடி அறவழி ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கின்றோம். இதன் வாயிலாக நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயம் புதுக்கோட்டைக்கு வர வேண்டும், நம்மளுடைய ஒற்றுமையை காமித்து வருகின்ற, அதாவது இந்த 22ஆம் தேதி நம்மளுடைய வெற்றியை, அதாவது இந்த அரசுக்கு நம்மளுடைய 10.5% பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு கவனத்தை நாம் கொண்டு வருவதற்கு நாம் எல்லாம் ஒன்று கூட வேண்டும் என்று சரி கூறி இந்த நேரத்தில் உங்களை இதன் வாயிலாக அழைப்பாக, இதை நேரடி அழைப்பாக நீங்க எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் என்னுடைய அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேர்தல் நிறுவக்கூடிய இன்னும் சில மதங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு எப்படியாச்சும் இன்னைக்கு திமுக ஆட்சியில் அமரணுங்கிற இதுல உறுதியில இருக்காங்க மீண்டும் ஆட்சியில. ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்கிற சமுதாயத்துடைய ஓட்டு வங்கியை பெறுவதற்காக கூட அது கூட எடுத்துக்கலாம். இப்ப இதே மாதிரி இப்ப உங்களுடைய கோரிக்கை வெற்றி அடையும் பட்சத்துல வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே சதவீதம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீதிமன்ற தலையிடாதான் அதை திருப்பி ரத்து செய்யும். நாங்க இதை அறிவிப்பு அறிவிக்காம 10 அதாவது 110 விதியில சட்டசபையில் அறிவிக்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்கும். சட்டமா, அதாவது சட்டசபையில் அறிவிச்சா நீதிமன்றமா யாரும் தலையிட முடியாது. அது 110 விதியில சட்டசபையில் அறிவிக்கணும். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எவ்வளவு பேர் தமிழகம், அதாவது நீங்க ஏற்கனவே ஒரு விஷயங்கள் பாத்தீங்க, அதாவது அழைப்பே இல்லாம அவ்வளவு தூரம் இந்த சொக்கலிங்கம் பிரச்சனைக்கு புதுக்கோட்டையே ஒன்று கூடுச்சு. இதுல புள்ளி விவரங்களை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அது எங்களுக்கு அனுமதி வழங்க கூட அது மறுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அன்னைக்கு 22ஆம் தேதி பாப்பீங்க.